18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, ஞாயிற்றுக்கிழமை வருவதற்குள்ளாகவே எதுக்காக உன்னை இதை கேட்க சொன்னேன் தெரியுமா? நீ பல விஷயங்களை எதிர்பார்த்தாலும் இன்னும் எதுவுமே நீ நினச்சது போல நடக்காம உன் மனசுக்கு வருத்தத்தையும் வாழ்க்கையில் கஷ்டத்தையும் கொடுக்குதுன்னு எனக்கு தெரியும். அதனால தான் எல்லாத்தையுமே நீ நினச்சது போல நடத்தி கொடுப்பதற்காக உன் அப்பன் கருப்பன் உன்னை தேடி வந்தேன். இனிமே நீ எப்போதும் சந்தோஷமா நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கணும். எதை பார்த்தும் பயப்பட வேணாம். உனக்கு டைம் கிடைக்கும் போது உன்னால் முடிஞ்ச போதெல்லாம் என் ஆலயத்துக்கு வந்து பார்த்துட்டு போனீன்னா நான் உன்னையும் உன் தலைமுறையுமே கூட நிச்சயமாக காப்பாற்றுவேன். என்னையே நம்பி வணங்கிக்கிட்டு இருக்க உனக்கு எல்லா விஷயங்களும் சிறப்பாய் நடக்கும்படி உன் பக்திக்கான பலனை கொடுக்க போகிறேன். நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லாமே நல்லபடியாக நடப்பதை உன்னால் உணர முடியும் என் செல்லமே. சில பேருக்கு வேலை இல்லாமல் கஷ்டப்படுறீங்க. சில பேருக்கு வேலை இருந்தும் பிரச்சனைகளும் தொல்லைகளும் அதிகமாக இருக்குது. சில பேருக்கு குடும்பத்தில் சிக்கல், சண்டை, சச்சரவு. பல பேருக்கு தனிமையே விரக்தியாக வாழ்க்கையை கொடுமைப்படுத்துவதாக இருக்குது. முதல்ல இப்படிப்பட்ட கஷ்டம் எதுவும் வாழ்க்கையில் இருந்தாலும் எல்லாத்தையும் தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் அமைதியாக ஓய்வெடு. வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யும். உனக்கு மட்டும்தான் வாழ்க்கையில் கஷ்டம் இருக்கு, நீ மட்டும்தான் சோதனைகளை அனுபவிக்கிறேன்னு மனசு வருத்தப்பட வேணாம். பிரச்சனைகளை நினச்சி பயப்படாமல் தைரியமாக இருந்தீனா உனக்கு துணையாக நான் இருந்து உன் அப்பன் கருப்பன் நல்ல விஷயங்களை நீ நினச்சது போல நடத்தி கொடுத்துருவேன். உன் கோரிக்கை எதுவாக இருந்தாலும் அதை நிச்சயமாக நான் நிறைவேற்றி தரேன். எது உனக்கு நன்மை, எதுவும் வாழ்க்கைக்கு சரியாக வரும்னு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து யோசித்து உனக்கான நல்லதை மட்டும்தான் நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது சிறப்பாக நடக்கும் என் செல்லமே. உன் குறைகளை தீர்க்க வந்த கருப்பனாக நான் இருக்கும்போது குறைகள் அப்படியே இருக்கும்படியும் நீ கஷ்டப்படும்படியும் விட்டுட மாட்டேன். நீ நினச்சது போல எதுவுமே நடக்க மாட்டேங்குதுன்னு எதுக்காக வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்க? இப்படி நீ நினைக்க நிஜமாவே உன் வாழ்க்கையில் நல்லது எதுவும் நீ நினைக்கிறது போல நடக்காமலே போய்கிட்டு இருக்கோம். நீயாகவே உன் மனசில் எதிர்மறையாக யோசிக்கும் போது உன் வாழ்க்கையில் நடப்பதும் எதிர்மறையாக இருக்கும் என்பதை உணர்ந்துகொள். யாராவது உன்கிட்ட வந்து நலம் விசாரிக்கும் போது நான் நல்லா இருக்கேன்னு சொல்கிறது தான் நல்லது. அதை விட்டுட்டு எங்கே முடியுது, எங்கே கஷ்டம், எங்கே என் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு உன் வாழ்க்கையை பற்றி குறையையோ கவலைகளையோ அடுத்தவங்களுக்கு சொல்ல வேணாம். உனக்கு எப்போ என்ன செய்யணும்னு உன்னை படைச்ச எனக்கும் உன்னை காவல் காத்துக்கிட்டு இருக்க எனக்கும் நல்லா தெரியும் என் செல்வமே. உனக்காக நான் உதவி செய்யலான்னு மட்டும் நீ ஒருபோதும் நினைக்க வேண்டாம். உன் அப்பன் கருப்பன் உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி முடிக்கிறேன். நீ விரதம் இருந்ததற்கான பலனும் என்னை நம்பி வணங்கியதற்கான பலனும் வெகு விரைவில் உனக்கு கிடைக்கும். நீ சற்றும் எதிர்பாராத சந்தோஷம் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்ய தான் போகிறேன். என்ன நடந்தாலும் என் அப்பன் கருப்பன் பார்த்துக்குவாரு. எல்லாமே என் அப்பன் கருப்பன் விருப்பப்படி நடக்கட்டும்னு விட்டுட்டீன்னா நான் உன் மனசில் இருக்க நல்லதையே உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்துருவேன். கண்டதையும் யோசித்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காம உன் மனசுக்கு எது சரின்னு தோணுதோ அதை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு. தேவையில்லாமல் அதையும் இதையும் யோசித்து மன வலியோட மன பாரத்தோட வாழ்க்கையில் கஷ்டப்பட வேணாம். நீ எந்த தவறும் செய்யலை. ஆனால் என் முன்னால் வந்து அப்பா கருப்பா நான் என்னதான் பாவம் செஞ்சேன்னு கேட்கும்போது என் மனசு அதை தாங்கிக்க முடியலை. உன் வாழ்க்கையில் உனக்குன்னு ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கணும்னு நான் முடிவு எடுத்துட்டேன் என் செல்லமே. உன் நல்ல மனசுக்கு நிச்சயமாக நல்லது நடந்தே தீரும். எதுவுமே நல்லதாக நடக்கலைன்னு மட்டும் நீ நினைக்கவோ கவலைப்படவோ வேணாம். நீ ஆசைப்பட்டதை விட இப்போது எல்லாமே உன் வாழ்க்கையில் நன்மைகளாக வந்து சேரப்போகுது. நீயும்
சரியான நேரத்துல சரியான பாதையில பயணிக்க போற. பல முறை நீ தோல்வி அடைஞ்ச விஷயத்துல இப்போது ஒரே ஒரு முறை முயற்சி செஞ்சீனா இந்த முறை நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைச்சே தீரும். ஏன்னா உன் விருப்பங்களை எல்லாம் நிச்சயமாக நிறைவேற்றணுன்ற முடிவோட நானும் யாராவது ஒரு மனித ரூபத்துல வந்து அவர் மூலமாகவே நீ நினைச்ச விஷயங்களை வெற்றிகரமாக முடிச்சு கொடுப்பேன். நீ முயற்சி செஞ்சு முன்னேற தயாராக இருந்தினா போதும். உன் கஷ்டம் எதுவா இருந்தாலும் அதை என்கிட்ட வந்து சொல்லு. எதுக்காகவும் அடுத்தவங்களை தேடி போகாத. ஏன்னா உனக்கான நியாயத்தை முழுவதுமாக கிடைக்க செய்ய இந்த கருப்பன் ஒருத்தனால மட்டும்தானே முடியும். உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் முன்னேறி போகும்போது உன் வாழ்க்கையில மட்டும் எந்தவித முன்னேற்றமும் இல்லையே, ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருதே நினைச்சு மனசு வருத்தப்படாத. சொடக்கு போடுற நொடியில நான் எல்லாத்தையும் மாற்றி காட்டுறேன். நிச்சயமாக உன் வாழ்க்கையில நல்லது நடந்தே தீரும்.